இப்போ நம்ம வீட்ல உள்ள எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும், உடல்நிலை கோளாறுகள் வராம எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கணும், குடும்பமே சந்தோஷமா இருக்கணும், பொருளாதார வளர்ச்சி அதிகமா இருக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள அம்மன் கோவிலுக்கு போங்க. 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு ஓம் சக்தியே பராசக்தியேங்கிற தாரக மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அர்ச்சகத்தை கொடுத்துட்டு அம்மன் பாதத்துல வைக்க சொல்லிட்டு 3 எலுமிச்சம்பழத்தை சூலாயுதத்துல குத்த சொல்லிருங்க. 2 எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு ஓம் சக்தியே பராசக்தியேன்னு திருப்பி நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை ஒரு மஞ்சள் துணியில கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வீட்டு நிலைவாசல் படி மேல கட்டி வச்சிருங்க. கட்டி சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படி செஞ்சிட்டீங்கனாலே உங்க வீட்டுக்கு கெட்ட சக்திகள் உள்ளவே வராது. அம்மன் அனுமதிக்கவே மாட்டா உள்ள வர்றதுக்கு. எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். நல்லது நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துல. உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தவங்க கூட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு பாத்துக்கோங்களேன். அந்த அளவு மகத்துவமான இந்த பரிகாரம். இதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க. வெள்ளி செவ்வாயில சூடம் சாம்பிராணி காமிச்சு ஓம் சக்தியே பராசக்தியேன்னு சொல்லி சாம்பிராணி காமிங்க. உங்க குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா மாறிடுவாங்க. குடும்பத்துல எந்த விதமான பிணிகளும் கிட்டக்கவே வராது, கெட்ட சக்திகளும் கிட்டக்க வராது. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க. குழந்தைகள் எதிர்காலம் எல்லாம் சிறப்பா இருக்கும். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாமே மென்மேலும் சிறப்பா அமையும். அம்மன் அருளால நீங்க எப்போதுமே நல்லா இருப்பீங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.